கோயில் வேலை நடந்துட்டு அதான் அவர் பாப்பாடா என்னன்னு தெரியல, எதுவும் பாட்டுவாங்க அப்படின்னாரு. உபாசியம் பண்ண போகிறான். அது ஒரு 1500 வருஷாச்சு அந்த சாமி செலவு வச்சு கோட்டை காலத்தில் வச்சது. அதை எடுத்து எங்களுக்கு அப்படிதான் இருக்கு. பாலாலய மண்ணை ஐயரை வச்சு தூக்கி வச்சிருக்கேன். ஓகே 9 கவலைப்படா ஜெயிச்சிடும். சுவாமி நான் கருண கருண என்றேன், அந்த கடவுளே வா இன்ன அப்ப வடக்கையா வடநாடா அது வாலி கொண்ட நன்னாடு. மேற்கையா மேல மலையாளம் அது முண்டு கட்டி துண்டு உடுத்து அந்த 3 மலையாளம். தெற்கையா தென்னாடம் அந்த தெச்சினா பூமி அது திருநெல்வேலி ஜில்லா. அந்த தலையூத்து கோம்பையில அந்த தாமிராபரணி ஆற்றுல என்பாட்டை என்களமே அவர் குளித்து நீராடி. அவரு பொடி போல ராமமிட்டு தாட்பாச்சி வேஷ்டி கட்டி தலப்பாகும் தானும் கட்டி அப்ப அந்த பாளையம் கொண்ட ரத்தம் அந்த பாத்திர கவலியில ஒரு பாதவழி நடக்கையில அப்ப ஒரு மணிக்கூட்ட தாண்டுறாரு. மணிக்கூட்ட தாண்டையில அது கீழத்த மேலத்தா அந்த கண்ணடியா வாய்க்காலில அது காலாந்தர போக்குறா.
சங்கு சங்கராஸ் நீலமேகம் ஆண்டார் கொடுத்த வாக்கையும் அதிகாரப்படுறா ஏப்பா மடிவாசம் முன்னால தனி பதறி ஓடியாரனே தனி பாதகாட்ட மாட்டேன்றிய வழக்க ஓட்டி வல்ல முடிஞ்சு அதிகாரத்தை பார்த்து அதிகாரத்தில் இருக்கும் போது ஆபத்துல இருக்கும் போதுல என்னை காப்பாத்தி கொடுத்த இன்னைக்கு தனி பெத்தவள்ள கண்டு உன்னோட வாரிசு நிலையில அவன் நல்ல தருமாறானே எழுத்து பேசினா எதிரி சிரிக்குது இடம் கொடுக்க வச்சுக்கிருக்கு அழுத கண்ணீருக்கு தனி பலன் கொடுப்பேன் தனி கருப்பே இருக்கிறது உண்மையா இருந்தா தனி பங்குனி விறந்துருச்சு பகுமான ஓட்டுறனால அன்னைக்கே ஏற்கனவே உனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கேன் பகுமான ஓட்ட பாதவழி ஓட்ட என் பங்குனி பங்குனி உத்தரம் வரப்போகுது ஆண்டி பயலுக்கு அலங்காரம் பார்க்க போற நாள் ஆண்டி பயலுக்கு அலங்காரம் பார்க்க போற நாள் பங்குனி உத்தரத்துக்குள்ள என் பிள்ளைய பாதையை மாத்தி பகுமானத்தை ஓட்டி பந்தலை போட்டு மாலை எடுத்து மாங்கனிக்கு பூட்டி உனக்கு கண்ணு இருக்கும் போதே அழகு பார்த்து அதிகாரத்தை பிடிச்சி கொடுத்துட்டா வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேயே வேலை இல்லாம இருக்கேன் இது இங்கே அணியாம அழகு ஊக்குக்கு அதிகாரத்தை பிடிக்குன்னு சொல்லிட்டேன் என் பிள்ளை மண்ணு விட்டு மண்ணு போனால மனைய காக்க தலை கருப்பை கூட போவேன் கம்பி கருப்பே கம்பியை தூக்கிட்டா கதிகாரங்க நிக்க வைப்பேன் மண்ணு விட்டு மண்ணு போயிருக்க என் பிள்ளை அவனுக்கு எந்த மன உளைச்சல் ஏற்பட கொடுத்த மாட்டேன் இந்த மண்ணுல உட்காந்துருக்கான் இவனோட உளைச்சல் தான் உனக்கு அதிகம் இருக்காளியா இவனோட உளைச்சல் என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் உனக்குன்னு ஒரு அதிகாரத்தை பிடிக்க மாட்டியாம அழுது புலம்புற நல்லா புரிஞ்சுக்க அழுது புலம்பிட்ட இன்னைக்கு தான் கண்ணீர் வடிச்சிருக்க என் கட்டடத்துல அந்த கண்ணீருக்கு பலன் கிடைக்கும் பங்குனி உத்தரத்துக்குள்ள உனக்கு பலனை தரேன் இருக்கேன் பலனை கொடுத்து பகுமானம் பார்த்து பாதை வழி ஓட்டி கொடுத்துட்டுன்னா பரமல ராக்காயி பதில் சொன்ன உண்மையிட்டு நீ கண்டறிஞ்சு இடத்துக்கு போ ஏய் குடிச்சு போட்டு சாமி அநியாயம் பண்ணுறேன் அதுதான் இப்போ நான் வந்து ஒரு மாதத்துக்கு அவங்க என்ன செய்யணும் 45,000 ரூபா கேட்டாங்க ஒரு மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 15,000 3 மாதத்துக்கு 45,000 ரூபா 50,000 ரூபா வருது இல்லை அங்கே விடுவோமா இல்லை தெய்வம் வந்து நான் வந்து நாளைக்கு நல்லா பிடிச்சி கொடுக்குறியா 2 வருவேன் இல்லை வேறு ஒன்று சத்து இல்லை ஒத்து முடியல இருக்கே இல்லை அவ்வளோதான் ஒரே 5 நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைய கொண்டு அங்கே போய் அடைக்காத அங்கே போய் அடைக்காத சரி என் பிள்ளைகிட்ட இருக்க அழுக்க நான் வெளியேற்றி காட்டுறேன் என்னன்னு தெரியாது ஏடா அவன் சொல் புத்தியை கட்டு சுய புத்தி இழந்து மாற்றால் சொல்லு கட்டு மதியட்ட மாதிரி தெரியிட்டு போய் நினைக்கிறான்னு ஒழிஞ்சு அவன் செய்யல அதை செய்யல தயங்காம போ நான் கொடுக்குற சாம்ப போதும் எங்கே சாம்ப கொடுத்தாலும் பூச மாட்டேன் இன்னைக்கு கொண்டு கொடு நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதுன்னா அவனுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குறேன் தைரியமா போ இது வர மறுமுறை வர நான் வந்து தானே இருக்க மாட்டேன் இல்லாட்டி எங்கேயாச்சும் ஒரு அடை இல்லாட்டி நான் போகிறேன் அப்படின்னு அது வர பிரச்சனை நான் எங்கிட்ட தான் எல்லாருக்கிட்ட கடன் பிரச்சனை வேலை வெட்டி இல்லை அப்படியே குழம்பி போய் வாழைஞ்சாங்க 5 ஒன்று விட வேணாம் 5 நாள் டயம் நீ சாம்பல் குடிங்க கொண்டு போய் பூசுவேன் காட்ட சொல்லி இங்கே பூச மாட்டேன் அவன் எந்த மாதிரி மந்திரம் சொல்லி இருக்கேன் பூச வேணா விட்டு காப்பாற்ற மட்டும் உள்ள விட்டு கலைக்கிது கொடுத்துரு வீட்டு கூட தான் அப்படியே போட்டுருவேன் அதே ஒன்றும் பிரச்சனை வீட்டு கூட தான் வாசி பிடிங்க அதே போட்டு போட்டு கதவை சேர்த்துட்டு உள்ளே படுத்துட்டேன் அப்போ என்ன பிரச்சனை பண்ணுறேன் 9 உறுதியாக செய்கிறோம் அது மாற்றம் இல்லை வேற ஒன்றும் இல்லை இந்த பழம் இருக்குல்ல ஒரு பழத்தை வீட்டில் ஒரு நிறசம்புல தண்ணி மந்து அரைச்சி புளிஞ்சிரு கொஞ்சம் திமுறை போட்டு கொஞ்சம் மஞ்சள் வந்து அது படுக்கிற ரூம் வீடு இருக்குல்ல உள்ள கூட தொளிச்சு விட்டுருங்க தொளிச்சு விட்டு வாசலை ஒரு சூடத்தை ஊற்றிட்டு வந்து ஒரு பழத்தை அந்த பிள்ளை இருக்குல்ல மருமக இங்கே தானே இருக்கு அதுக்கு கையில் கொடுத்துரு நைட்டுக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் வைக்கிறதுல அதில் அறுத்து புளிய விட்டுரு புளிஞ்ச வச்சுட்டு புளிஞ்சு விட்டு இங்கே திண்ணற கொஞ்சம் நான் அதில் போட்டோம் சொல்லி சாம்பாரில் கலக்கி விட்டு சொல்லி 2 பேரும் சாப்பிட சொல்லி அதுதான் வந்து என்ன பண்ணாலும் தெய்வம் எப்படி விடுது அதனால தான் நான் கடைக்கு போய் கொஞ்சம் கேட்டுட்டு இந்த மாதிரி இருக்கு அசிங்கப்படுறாங்க 5 பணத்தை விரயம் பண்ணவனா பாதவழி ஓட்ட வேணாம் சரி நாளைக்கு பழிவாசம் போய் பார்த்துக்கிறேன் சரி இல்லாட்டி சொல்லிடுவேன் என்னைய கொண்டு சேர்த்துரு கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் பிரச்சனை பண்ணுறேன் அந்த பிள்ளைய அடிக்கிறேன் நம்மளை அடிக்கிறேன் வீட்டில் அடிக்கிறேன் அவங்க அம்மாவை அடிக்கிறேன் கிளவி அடிக்கிறேன்
அப்படியே மன உளைச்சல இரண்டா பிள்ளை வளர்த்துக்கன்னு சொல்லி பூரா ஒரு வாரம் நைட்டு 2 மணி வரைக்கும் தூங்கலாம். நைட்டு 2 மணி வரைக்கும் தூங்கலாம். இப்படியா இருந்தா போலீஸை வந்து வர சொல்லி அவனை வந்து நீ காலை ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு அங்கே சொல்லிச்சு. இந்த பிள்ளை ஏதாச்சும் ஒன்று அடைக்கிறதுக்கு பதில் இல்லாட்டி நான் வந்து நான் ஏடா போகிறேன் இந்த பயிரை போடுமெண்டு அது கீழே போட்டு அது ஓடுது. ஆமாம், அப்புறம் பொம்பளை பிள்ளை அதை என்ன செய்யும் பாவா? நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருந்தோம்டா, அப்புறம் நம்ம பிள்ளைக்கு இப்படியா இருக்குது? என்ன டயங்களா இல்லை என்ன விவரம் மட்டும் ஒன்றுமே தெரியல. ஏழை செய்ய வரக்கூடாதா என்ன ஒன்றும் தெரியல. டெய்லி வந்து வேலைக்கு தான் போகிறேன். வண்டியில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி மண்டை உடைஞ்சு கூட பல்லு உடைஞ்சு கூட கருத்து தையல் பிரிக்கல. இன்னும் சேட்டை இருக்கு. எல்லாம் மாற்று பலர்லாம் கிடையாது. அவனுடைய சுயநிலையில நானே ராஜா நானே மந்திரி, தான் தான் அதிகாரம் பண்ணணும், நம்ம சொல்லத்தே எல்லாம் கேட்கணும், சொல்லலாம் அடிப்போம் முதிப்போம், அப்போ நம்ம கண்ட்ரோலுக்கு வருவாங்க அப்படின்னு அவன் நினப்பு. அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ ஒன்று மாத்திரத்துல வேலை நான் மாற்றி தரேன், சரியா? ஒரு நிலையா அவனுக்கு சாமி அங்கே வேலை இல்லாமல் புலம்பிட்டு இருக்காங்க. போய் அங்கே போய் எல்லாமே சண்டை போடுறாங்க. வேலை இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் இருக்கேன். போய் 20 நாள் ஆச்சு. 20 நாள் போகிறதுலேருந்து அங்கே பிரச்சனை. இந்த கேஸ் எல்லாம் சிலிண்டர் வைக்கிறாங்களா சிலிண்டர் போட்டாங்க. அங்கே போய் பிரச்சனை இருக்குப்பா, இந்த மாதிரி இருக்குது, வேலை இல்லை ஒன்றும் இல்லை சொல்லலாம். சால்வ் ஆயிருமே. வேலை வந்து அங்கே போய் சும்மா உட்காந்துருக்கானே சாமி. வர சொல்லுவோமா தெய்வம் அங்கே ஏதோ ஒரு வேலை அமைச்சு தரையா? அதுக்குள்ளேயே அங்கக்குள்ளே ஒரு அடுத்த ஒரு ஆள் மூலியமா ஆரம்பிச்சு கொடுக்குங்க. இங்கே வந்துடலாம் போவேணாமே, நான் சொல்லிடுவேன். வேஸ்டா வேணாம், இருக்க சொல்லிடு, வந்துட சொல்லிடுவேன். வந்து பேசாம இருக்கட்டும், அந்த ப்ராப்ளம் முடிவும் போட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். பயமா இருக்கு. இல்லை குண்டை போட்டேன் என் பாட்டுக்கு வந்து போட்டேன் வைக்கிறான்னு சொல்லும் போது கல்யாணம் மட்டும் போடான்னு இல்லைப்பா நான் போட்டு வர அது மாதிரி போட்டு வரமான்னு போனேன். இன்னும் பயக்க வேணாம், அதெல்லாம் அங்கிட்டு நடக்கிறது வேற, அதெல்லாம் முடிச்சுட்டாங்க நெருக்கி நல்லபடியாக நடந்துடும், ஒன்றும் கவலைப்படாது. தைரியமா இருக்கு. சரி. தொழில் எப்படி சாமி நம்மளுக்கு எப்படி இருக்கு? இப்படி தான் இருக்குமா? 5-6 மாதம் ஆச்சு. கடையில் ஒரு 1 லட்ச ரூபா கடை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் இருக்கேன், அசிங்கமாக இருக்கேன். இனிமேல் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சாப்பிடல காலையில் இருந்து அப்படியே ஓடுவார். இன்னும் நல்ல நேரம் வந்து பங்குனி விளந்துருச்சு, எல்லாமே நல்லபடியாக ஒரு 5 ஒன்றும் கவலைப்படாது. தைரியமாக இருக்கு, ஜெயிச்சு கொடுத்துருவோம். நான் சொன்ன மாதிரி செய்யணும். ஒரு பழத்தை அடுத்து தண்ணியில் புழிஞ்சு நிறசொம்பளை தண்ணியில் புழிஞ்சு நல்லா தொளிச்சு விட்டு நல்லா சூடத்தை போய் சாமியை கும்பிட சொல்லிடு. ஒரு பழத்தை சாம்பார் இதெல்லாம் அறுத்து இங்கே அதை வந்து போட்டுக்கிட்டு கையை அடித்து போய் படிச்சுட்டு நம்ம அக்காட்ட சொல்லி சமைக்க சாப்பிடுவாங்க. ஏதோ வந்து ஆமாம் ஏதோ ஒன்று இது ஆமாம் இது கண்டிப்பாக சாப்பிடுவேன். அதில் அறுத்து புழிஞ்சு விட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் போட்டு விட்டுரு. இதில் ஒரு மாற்றம் தெரியும், அப்புறம் பார்த்துக்குவோம். ஒரு 4 நாள் போன போய் நான் பார்ப்போம். 5 நாள் வாதத்துக்கு மருந்து கொடுப்போம், குடிவாதத்துக்கு மருந்து கொடுக்கணும். அது மாற்று வேலை நான் ஒன்று பண்ணிக்கிறேன், நான் பண்ணித்தரேன். சரி. அது செல் எடுக்கணும்.